இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இந்திய அரசமைப்பு நல்லனவும் அல்லனவும் என்பதாகும். அதாவது இந்தியா என்றால் என்ன, இந்த பெயர் எப்படி வந்தது, இதற்கு என்ன பொருள்? நான் பலமுறை இந்த வகுப்புகளில் சொல்லியிருக்கேன். இது ஒரு துணைக்கண்டம் என்று சொல்வது ஒரு புவியியல் பொருளை குறிக்கும். அதுக்கு ஒரு ஜியோகிராபிக்கல் சென்ஸ் இருக்கு. துணைக்கண்டம், கண்டம் என்றெல்லாம் சொல்றதுல, ஆனா அது ஒரு அரசியல் பெயராக ஒவ்வொரு நாடும் அதனுடைய மொழி, தேசிய இனம், பண்பாடு அடிப்படையில் அழைக்கப்படுகிற போது ஐரோப்பிய வரலாற்றில் தேச அரசுகளின் உருவாக்கம் என்பது ஜனநாயக மறுமலர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிற போது இந்தியா என்பதை பொறுத்தவரை அது ஒரு தேசம் அல்ல. சமூக அறிவியல் நோக்கில் அது ஒரு தேசம் அல்ல. அதற்கென்று பொது மொழி, பொது பண்பாடு இவை எதுவும் கிடையாது. இந்திய தேசியம் உண்டே தவிர இந்திய தேசம் இல்லை. இந்திய தேசியம் என்பது தேசமில்லாத தேசியம். நான் தேசியத்தின் உரையாடல் என்ற நூலில் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன். படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நீங்க இந்த PDF வடிவத்தில் இருக்கு, படிக்கலாம். அதே நேரத்தில் அப்ப இந்தியானா என்ன? அது ஒரு கட்டமைப்பினுடைய பெயர். இந்த கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் பிரித்தானியர் தங்களுடைய அரசியல் ஒடுக்குமுறைக்கும் பொருளியல் சுரண்டலுக்கும் வசதியாக பல்வேறு மொழிவழி பகுதிகளை, பல்வேறு தேசங்களை, பல்வேறு குறுநில அரசுகளை இணைத்து இந்த கட்டமைப்பை உருவாக்கினார்கள். இதற்கு அவர்கள் படைகளை, பீரங்கிகளை பயன்படுத்தி உருவாக்கினார்கள். சில நேரம் சூழ்ச்சிகள், ஆசை காட்டுதல், பிரித்தாளுதல், சாமபேத தான தண்ட உத்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி இந்த கட்டமைப்பை உருவாக்கினார். இந்தியா என்பது ஒரு ஸ்டேட் ஸ்ட்ரக்சர், ஒரு அரச கட்டமைப்பு. அது ஒரு தேசம் அல்ல. அந்த அரச கட்டமைப்பு அதற்கான ஒரு ஆவண வடிவத்தை பெற்றிருக்கிறது. A documentary form of this structure. அதுதான் அரசமைப்பு சட்டம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது it documents the structure of India, the structure called India. இந்த ஸ்ட்ரக்சருக்கு சாரமாக இருப்பது தி ஐடியா ஆஃப் இந்தியா, இந்தியா என்ற கருத்து. கான்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை வைப்பது, நம்பிக்கை வைக்காமல் போவது என்பது இந்தியா என்ற கருத்தை நம்புவது நம்பாதது என்பதாக மாறிவிட்டது. சிவனை நம்பாமல் செய்வனாகவோ, திருமாலை நம்பாமல் வைணவனாகவோ இருக்க முடியாதுன்னா, இந்தியா என்ற இந்த கருத்தை நம்பாமல் இந்திய அரசமைப்புக்கு உண்மையாக இருக்க முடியாது. இந்த அரசமைப்பு சட்டம்
நமக்கு என்ன வாய்ப்புகளை வழங்குகிறது, என்ன தடைகளை முன்னிறுத்துகிறது? நாம் 2 வகையான குறிக்கோள்களை முன்னிறுத்துகிறோம். ஒன்று, நம்முடைய தேசத்தின் விடுதலை, நம்முடைய தேசத்தின் இறைமை. அது பறிக்கப்பட்டிருப்பதால் அந்த இறைமை மீட்பு, இதைத்தான் நாம் தேசிய விடுதலை என்று குறிப்பிடுகிறோம். இரண்டாவது, நமது தேசத்திற்கு உள் ஒடுக்குமுறையாக இருக்கிற சாதிய ஒடுக்குமுறை, அந்த சாதிய ஒடுக்குமுறையின் பின்னணியில் வரக்கூடிய ஆணாதிக்க ஒடுக்குமுறை, வரம்பற்ற சுரண்டல், பண்பாட்டு ஒடுக்குமுறை, இது எல்லாம் இதனுடைய தொடர்ச்சியா வருது. அதையெல்லாம் நீக்கணும்னா அதற்கு ஒரு சோஷியல் எமான்சிபேஷன், ஒரு சமூக விடுதலை வேண்டும். சமூக விடுதலைக்கும் தேசிய விடுதலைக்குமான இடை உறவை சார்ந்துதான் நாம் இந்த முழக்கத்தை எழுப்பும். ஒரு கேள்வி நமக்கு முன்னால எழக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த அரசமைப்பு சட்டம், தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, 1949 நவம்பர் 26 அரசமைப்பு பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 50 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்து, அதன் வழியாக இந்திய குடியரசு உருவாக்கப்பட்டு, அந்த குடியரசினுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம். ஒரு சிக்கலான கேள்வி என்னன்னா, இது நல்லதா கெட்டதா? நாமே நல்லதுன்னு சொல்ற இடங்களும் இருக்கு, நாமே கெட்டதுன்னு சொல்ற இடங்களும் இருக்கு. ஏன், என்ன காரணம்? எந்த ஒரு சட்டமும் அறிஞர்தம் மூளையிலிருந்து உதிப்பதோ, கடவுள் அருளி செய்ததோ, மன்னர் பார்த்து வழங்கியதோ அல்ல. அவை குறிப்பிட்ட சமூக வளர்ச்சி நிலைகளின் எதிரடி, reflection of a particular set of circumstances in social development, சமூக வளர்ச்சியில் ஒரு கட்டத்தை குறிக்கும். சில நாடுகள் இதை எழுதி வைத்துக் கொண்டிருக்கல. பிரிட்டன்ல எழுத்து வடிவிலான அரசமைப்பு சட்டம் கிடையாது. ஆனா அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிற மரபு நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வேறு பல நிறுவனங்களிலும் கடைபிடிக்கப்படுகிற மரபுகளை அதையே ஒரு எழுதப்படாத அரசமைப்பு சட்டமாக கடைபிடிக்கிறார். ஆனா பல நாடுகள் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த எழுத்துக்கும் நடப்புக்கும் பல நேரங்களில் முரண்பாடு வரும். இது எப்படி நாம் புரிந்து கொள்வது? இறுதி நோக்கில், இந்த ஃபைனல் அனாலிசிஸ், சட்டம் சமூகத்தை செய்வதில்லை, சமூகம் சட்டத்தை செய்கிறது. சில நேரத்தில் தோணும் சட்டம் சமூகத்தை செய்வது போல. ஆனா உள்ள புகுந்து ஆராய்ந்து பார்த்தால் சமூகம்தான் சட்டத்தை செய்யும். ஒரு சமூகம் என்று சொல்கிற போது, ஒரு சொசைட்டி என்று சொல்கிற போது, இந்திய சமூகமானாலும் தமிழ் சமூகமானாலும் அதில் ஆளும் வகுப்பும் இருக்கிறது, ஆளப்படும் மக்களும் இருக்கிறார்கள். இடறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்கள், அதாவது வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்று சொன்னால், இந்த போராட்டங்கள் அந்த நாட்டினுடைய சட்ட வரலாற்றில் பதியப்படுகின்றன, பதிவாகின்றன. போராட்ட சுவடுகள் அந்த சட்டத்தில் இடம்பெறுகின்றன.
ஆனால் இறுதியாக பார்க்கிற போது அந்த ஆளும் வகுப்பினுடைய நலன்களை அடிப்படையில் விட்டுக் கொடுக்காமல் அந்த சட்டம் அமைந்து விடுகிறது. அப்ப இந்த ஆளும் வகுப்பினுடைய நலனுக்கும் அடிப்படை நலனுக்கும் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி நிலைக்கும் பொருந்தாமல் இருக்கக்கூடிய மெய் நிலைமைகளுக்கு பொருந்தாத சட்டங்கள் வெறும் ஏட்டுச்சுரைக்காய் ஆகிவிடுகின்றன. நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 4வது பகுதி இருக்கு, 4A இருக்கு. இதெல்லாம் பெரும்பாலும் ஏட்டுச்சுரைக்காய் ஆயிடுது. ஏன்னா அது சமூக வளர்ச்சி போக்குக்கு, அவங்க சமூகத்தில் ஏற்படுகிற நிகழ்ச்சி போக்குகளுக்கு பொருத்தமா இல்லை. சொத்து குவிப்பு ஏற்படாமல், சொத்து குவிப்பு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இல்லாமல் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று 4ஆம் பகுதி சொல்லுது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லுது. ஆனால் உண்மையில நமக்கு என்ன தெரியும்னா, சொத்து குவிப்பு ஏற்பட்டிருக்கு, பல மடங்கு ஏற்பட்டு 10 கோடிகள், 100 கோடிகள், லட்சம் கோடிகள், 1000 கோடிகள் போய் இன்னைக்கு லட்சம் கோடிகளில் சொத்து குவிப்பு கணக்கிடப்படுகிறது. அப்ப இது என்ன வளர்ச்சி? அரசமைப்பு சட்டத்தின் அந்த கட்டளை கொள்கைகளுக்கு, திசை நெறி கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு வளர்ச்சி. அப்ப எப்படி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, உயிரோட இருக்கு? அதெல்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான். பற்றார்ந்த விருப்பங்களை வெளிப்படுத்துவது, பயஸ் விஷஸ், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் இதே அரசமைப்பு சட்டம் எழுத்துரிமை, கருத்துரிமை, அமைப்பு சேரும் உரிமை, இந்த உரிமைகளை இது உறுதி செய்வதாக இருக்கு. ஒருவர் தனக்கு நேரிடுகிற தீங்குகளுக்கு எதிராக நீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமை, உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான உரிமை தனியே இருக்கு. நாம் பல முறை இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனா இப்ப மொத்தமா நம்ம ஒரு தொகுப்பா இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு, ஒரே வகுப்பில் முடியலனாலும் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம இதை தொடரலாம். ஏன்னா இந்தியாவில் அரசமைப்பு சட்ட வரலாறு என்பது இந்த 50ஆம் வருடத்தில் நடைமுறைக்கு வந்த அந்த அரசமைப்பு சட்டத்திலிருந்து தொடங்கல. அதுக்கு முன்னாலேயே அது மின்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டேகு சிம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம், 1935ஆம் வருடத்திய இந்திய ஆட்சி சட்டம் என்று ஒரு படிமலர்ச்சி போக்கில் அது வளர்ந்திருக்கு. அறிஞர் ரஜினி பாமி தத் இந்தியா டுடேன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் பிரித்தானிய இந்தியாவில் இருந்த பல்வேறு சிக்கல்கள், பிரித்தானிய இந்தியாவினுடைய பொருளியல் வளர்ச்சி போக்குகள், அரசியல் போக்குகள், தொழிற்சங்க இயக்கம், பாகிஸ்தான் பிரச்சனை, தேசிய சிக்கல் என்று பலவற்றை பற்றி ஒரு விரிவா ஆய்வு செய்து தொகுத்து எழுதியிருக்கிறார். ஒரு அரசியல் அகர முதலியாக பயன்படக்கூடிய புத்தகம். நம்ம இவ்வளவு காலம் கழிச்சு திரும்பி பார்க்கிற போது அதுல சில பிழைகள், சில திருத்தங்கள் தேவைப்படலாம். மொத்தத்தில் அந்த காலத்திய அடிப்படை உண்மைகளை எல்லாம் அவர் பதிவு செய்து, அன்னைக்கு இருந்த பன்னாட்டு பொதுமை, அவர் வங்காளியா இருந்தாலும் பிரிட்டனில் வளர்ந்தவர், பிரிட்டானிய பொதுமை கட்சி தலைவர்கள் ஒருவர். அதனால அந்த பார்வை, இந்திய நிலைமைகள் பற்றிய பார்வை எல்லாம் கொடுக்கிறார். எனக்கெல்லாம் பல செய்திகளை தெளிவுபடுத்தியது அந்த நூல் தான். அந்த நூலில் அவர் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரியை பற்றி விரிவா எழுதியிருக்கார். அரசமைப்பு சட்டத்தினுடைய வரலாறு, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வரலாறை பற்றி அவர் விரிவா எழுதுகிறார். நம்ம இந்திய ஒரு முறை நம்ம பேசியிருக்கிறோம். என்னன்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தை, இந்தியாவுக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டத்தை இயற்ற வேண்டிய தேவை பிரித்தானியருக்கு என்ன வந்தது?
ஒரு ஆட்சியை இந்த நாட்டில் நிலைநிறுத்துவது என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த சமூகத்திற்குள் ஒரு சமூக அடித்தளத்தை உருவாக்கணும், அதை விரிவுபடுத்தணும். இப்போ நம்ம பிரிட்டன் பீரங்கிகளை கொண்டு அல்லது வேட்டுக்கூழல்களை கொண்டு வெடிமருந்துகளை கொண்டு இந்த கட்டமைப்பை உருவாக்குனுச்சுன்னா அதனுடைய பொருள் என்ன? இப்ப இந்த குறுநில மன்னர்கள், பாளையப்பட்டுகளுடைய தலைவர்கள், இவர்களுக்கு எதிராகவெல்லாம் பிரிட்டன் போர் புரிந்த போது அந்த போரில் பிரித்தானியருடைய நலனுக்காக போரிட்டு உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் இதே மண்ணை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து அதிகாரிகளை இறக்குமதி பண்ணலாம், மாவட்ட ஆட்சியர்கள் அல்லது தண்டல் நாயகங்களை கொண்டுட்டு வரலாம், படைத்தலைவர்களை கொண்டு வரலாம், கருவிகளை கொண்டு வரலாம். ஆனால் காலாட்படையினரை பூரா அழைச்சிட்டு வர முடியாது. அங்கே அதுவே ஒரு சின்னஞ்சிறிய நாடு, மக்கள் தொகை ரொம்ப குறைவு. இன்னும் ஒரு உண்மை எப்போதுமே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னா, பிரிட்டன் இந்தியாவை தன்னுடைய மண் குடியேற்றமாக மாற்றிய நேரத்தில் பிரிட்டனும் மற்ற ஐரோப்பிய அரசுகள், போர்ச்சுகல், டச்சு, பிரெஞ்சு போன்ற அரசுகள், அந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சியில் அந்த நாடுகளை காட்டிலும் இந்தியா முந்தி இருந்தது. இந்தியாவினுடைய கைத்தொழில் வளர்ச்சி என்பது இந்த நாடுகளை விட முன்னேறியதாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய சரக்குகளை விற்க வேண்டும் என்றால் இந்த தொழில் வளர்ச்சியை தடை செய்யணும். இப்போ டாக்கா மஸ்லின், ஒரு மஸ்லின் துணியை சொல்றாங்க, ஒரு நீண்ட சேலையை ஒரு கை விரல் மோதிரத்திற்குள் நுழைக்க முடிகிற அளவுக்கு அது அவ்வளவு மென்மையான துணி. அதை ஒடுக்காமல் உங்களுக்கு பிரிட்டன்ல இருந்து, மான்செஸ்டர்ல இருந்து கொண்டு வரக்கூடிய சரக்குகளை இங்க விற்க முடியாது. அப்ப இந்த அடக்குமுறைக்கு, படைக்கு எங்க ஆட்கள் பிடிக்கணும்? இங்கே தான் பிடிக்கணும். இன்னும் சொல்ல போனால் தென்னாப்பிரிக்காவில் மூவர்களுக்கு எதிரான போருக்கு குஜராத்திலிருந்து ஆள் சேர்த்து கொடுத்து அதன் மூலம் கிடைத்த முதலீட்டை கொண்டுதான் டாடா தன்னுடைய முதல் துணி ஆலையே நிறுவினார். குஜராத்திலிருந்து ஆள் சேர்த்து கொடுக்கிறாங்க. அப்ப இந்த காரணங்களினால் அது என்ன செய்யணும்னா, தன் சமூக அடித்தளத்தை விரிவாக்கணும். அந்த விரிவாக்க வேண்டிய நோக்கம் இருந்ததுனாலதான் 57 முதல் இந்திய விடுதலை போர் வரைக்கும் இந்த சமஸ்தானாதிபதிகள், அதாவது குறுநில மன்னர்கள், இவர்களுக்கு எதிராக போர் தொடுத்த பிரிட்டன் அவர்களை சமரசம் செய்து அவர்களுடைய உரிமைகளில், ஆட்சி உரிமையில், இறைமையில் தலையிடுவதில்லை என்று உறுதி கொடுத்து அவர்களை இந்தியாவின் ஒரு பகுதியாக, பிரித்தானிய இந்தியா நேரடியான பிரிட்டன் ஆட்சிக்குட்பட்ட பகுதி, இந்த சமஸ்தான இந்தியா, குறுநில இந்தியா என்பது மன்னர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதி என்பதை ஏற்றுக்கொண்டது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சமூக அடித்தளம் தேவைப்பட்டது. நமக்கு வரலாற்றில் படிக்கிறோம், கட்டபொம்மனுக்கு எதிராக அவங்க இன்னொரு மன்னனை பயன்படுத்துகிறாங்க. பல போர்கள் அப்படிதான் நடத்தி இருக்கிறார். அப்ப இந்த சமூக அடித்தளத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, இந்த ஆதரவை பெறுவதற்காக அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களை காலனி ஆதிக்க எஜமானர்கள் கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக முற்போக்கு சக்திகளை பிளவுபடுத்தவும் நலிவுறுத்தவும் வேண்டும். அப்ப போராடுகிற மக்களுடைய குடியாட்சி அழுத்தத்திற்கு எதிர்வினையாகவும் இந்த சட்டம் இயற்றுகிற முயற்சிகள், உங்களுக்கெல்லாம் ஆள தெரியல, காட்டு மிராண்டிகளா இருக்கிறீங்க, நாகரிகம் இல்லாதவர்களா இருக்கிறீங்க. நாங்கள் ஆள்வதற்கு கற்றுக் கொடுக்கிறோம், நாங்கள் குடியாட்சிய சிந்தனைகளை கொண்டு வந்து பரப்பணும், சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். இதற்கெல்லாம் நாம் இதை செய்ய வேண்டி இருக்கிறது என்று இந்த அரசமைப்பு சட்ட
உருவாக்க செயல் வழியாக இந்த சீர்திருத்த திட்டங்கள் எல்லாம் வளர்ந்தன. ஆட்சி தேவைகளுக்காகவும் எதிர்ப்புகளை ஒடுக்குவதற்காகவும் இந்த முயற்சிகள் தொடங்கப்பட்டன. அது ரஜினி பாமீதத் சொல்றாரு, இந்தியாவுக்கான வல்லரசியத்தின், அதாவது ஏகாதிபத்தியத்தின் பல்வேறு அரசமைப்புகள் அல்லது அரசமைப்பு சட்ட திட்டங்கள் இந்திய சிக்கலுக்கு தீர்வுகளோ அல்லது தீர்வு காணும் முயற்சிகளோ அல்ல. அவை வெறுமனே இந்த போராட்டத்தின் வடிவங்கள், வல்லரசியத்திற்கும் தேசியத்துக்கும் இடையிலான சமர்க்களத்தின் அடுத்தடுத்த கட்டங்களை அவை குறித்தன. அவை இந்த போரின் முதன்மை கட்டம் கூட அல்ல. வல்லரசியத்திற்கும் தேசிய ஆற்றல்களுக்கும் இடையிலான போர் பல கட்டங்களில் நடக்குது. அதுல ஒரு கட்டம், ஒரு வடிவம், ஒரு களம், ஒரு அரங்கம் இந்த சட்ட போராட்ட அரங்கம். மெய் நடப்புதான் உண்மையான போராட்டம். அரசமைப்பு சட்டம் என்பது அதன் ஆவி மட்டுமே. The ghost is the constitution என்று அவர் சொல்வார். உண்மையான நடப்பு என்பது இந்த சக்திகளுக்கு இடையிலான போராட்டம். என்ன பண்றது அப்படின்னா, விடுமையை வேண்டுகிற ஆற்றல்கள், நம்ம சுதந்திரம் வேணும், விடுதலை வேண்டும் என்று கருதுகிற ஆற்றல்கள் இந்த செயல் வழியை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது, ஒதுங்கி இருக்க முடியாது. நம்ம அண்மையில பார்த்தோம், பாசிசத்துக்கு எதிரான போராட்டம், மோடி ஆட்சி மீண்டும் வருவதற்கு எதிரான போராட்டத்தை இந்த சட்ட வடிவங்களை விட்டு ஒதுங்கி நின்று நாம் நடத்த முடியாது. அது வழங்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தித்தான் நாம் நடத்தியாகும். நாம் கண்ணை மூடிக்கொண்டு இவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. சீர்திருத்த கோரிக்கைகளை எழுப்பணும். அரசமைப்பு சட்டம் குறித்து அவர்கள் வைக்கிற நிலைகளுக்கு மாற்று நிலைகளை விடுதலைக்கான ஆற்றல்கள் வைக்கணும். வல்லரசியத்தினுடைய அரசமைப்பு சட்ட உருவாக்கத்திற்கு இணையாக தேசிய இயக்கம் தன்னுடைய சுதந்திர இந்தியாவிற்கான அரசமைப்பை உருவாக்குகிற முயற்சிகளில் ஈடுபட்டது. 1928 அனைத்து கட்சிகள் மாநாட்டில் மோத்திலால் நேரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. அதுக்கு நேரு அறிக்கை, நேருனா ஜவஹர்லால் நேரு இல்ல, மோத்திலால் நேரு. பிரித்தானிய வல்லரசுக்கு உட்பட்டே ஒரு பொறுப்பாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையான அரசமைப்பு சட்டத்தை வகுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை தரப்பட்டது. 1931 காங்கிரஸ் உரிமைகள் சாற்றுரை என்பது எதிர்கால இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டமாகவே அமைந்தது. 1946 காங்கிரஸ் தேர்தல் திட்டமும் அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் அமைந்தது. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எந்த அளவில் மாறுபடுகிறது, எந்த அளவிற்கு முன்னேற்றமாக இருக்கிறது, வளர்ச்சியாக இருக்கிறது என்பதை கணக்கில் கொண்டு தேசிய இயக்கம் தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறது, மாற்று வழிகளை முன்வைக்கிறது, விவாதிக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தன்னாட்சிக்கான போராட்டம் அல்லது விடுதலைக்கான போராட்டம் அல்லது தன்னுரிமைக்கான போராட்டம் எது நடப்பதாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அரசமைப்பு திட்டங்களை முன்வைத்து அந்த போராட்டத்தை நடத்தும். இந்த அரசமைப்பில் அவர்கள் கோரக்கூடிய திருத்தங்கள் என்ன, இந்த அரசமைப்புக்குள் அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இல்லை. நீங்க ஒரு சட்ட புத்தகங்களை புரட்டி அறைக்குள் உட்கார்ந்து இன்னதுக்கு வாய்ப்பில்லை, இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வது அல்ல. நடைமுறை போராட்டங்களின் வழியாக நீங்கள் முன்னிறுத்தணும். இதற்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்கு வாய்ப்பு இல்லை, இதற்கு நிகழ்தகவு இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு, இதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு, அல்ல இது பாசிபிள் அல்லது பாசிபிளே இல்லை, இதுக்கு வாய்ப்பு இல்லை என்று வகை பிரிக்கணும்.
அப்படி பார்க்கிற போது நம்முடைய முயற்சி என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மூல உத்தி நோக்கில் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி தமிழ் தேசத்தினுடைய விடுதலை, அதனுடைய சமூக விடுதலை ஆகிய நோக்கத்தில் எந்த அளவுக்கு பயன் தரக்கூடியது, எந்த அளவுக்கு பயன் தராது, எந்த அளவுக்கு தடையாக வருகிறது, எதிராக வருகிறதுங்கிறது அப்புறம். நான் அது கூட நான் போகல. நாம் நல்லன அல்லன பற்றி தான் பேசும். பல்லனவற்றை குறைத்து நல்லனவற்றை பெருக்க முடியுமா என்று முயற்சி பண்ணலாம். நல்லனவற்றை உறுதிப்படுத்தி அல்லனவற்றை குறைக்க முடிந்தால் அது அந்த முயற்சியின் ஒரு கூறாக இருக்கும். எப்பயுமே இந்த அரசமைப்பு சட்டம் நல்லதோ கெட்டதோ, மோசமான கூறுகளை கொண்டதோ நல்ல கூறுகளை கொண்டதோ, இட் இஸ் தேர், இது இருக்கு. இதுதான் ஆட்சி செய்கிறது. சட்டத்தின் ஆட்சி என்பது உண்மை என்றால் இந்த அரசமைப்பு சட்டம் தான் ஆட்சி செய்கிறது. இந்த அரசமைப்பு சட்டத்தின்படிதான் ஒருத்தர் தலைமை அமைச்சரா இருக்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாரு. இந்த அரசமைப்பு சட்டத்தின்படிதான் உங்களுக்கும் எனக்கும் வரி விதிக்கப்படுகிறது. இந்த அரசமைப்பு சட்டத்தின்படிதான் ஒரு கல்விக் கொள்கை, தொழில் கொள்கை, ஏற்றுமதி கொள்கை எல்லாம் வகுக்கப்படுகிறது. இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது வழி அல்ல. நாங்கள் சிறை போராட்டங்களின் போது என்ன சட்டம் 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 வந்திருக்கு, சட்டத்தை கெடு விடு அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன். அவரு ஏஜிகே சொல்வாரு, இந்த சட்டம் கூடாது என்று சொல்வது, இந்த சட்டம் சரியில்லை என்று சொல்வது சட்டமே கூடாது என்பதற்காக அல்ல, இதனிடத்தில் வேறு சட்டம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அதை கோருகிறோம். சட்டமே இல்லாத ஒரு நிலை என்பது அநாட்சியம், அராஜகம். நம்ம அநாட்சியத்திற்காக நிக்கல, ஆட்சிக்காக நிக்கிறோம், குடியாட்சியத்துக்காக நிக்கிறோமே தவிர அநாட்சியத்துக்காக நிக்கல. we don't stand for anarchy, we stand for democracy. அப்ப குடியாட்சியத்திற்காக நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த சட்டத்திற்குள் எந்த வரைக்கும் எல்லை இருக்கிறதோ அது வரைக்கும் நாம போராடியாகும். அந்த முறையில் தான் நாம் இந்த அரசமைப்பு சட்டம் பற்றிய ஒரு விரிவான அலசலை எடுத்துக்கொள்ளும். நான் முதலே சொன்ன மாதிரி அரசமைப்பு சட்டத்தில் 14வது உறுப்பு எப்படி இடப்பட்டுச்சு, எப்படி கருத்துரிமை வந்துச்சு, எப்படி அடிப்படை உரிமைகள் வந்துச்சு, எப்படி நீதிமன்றத்தை நாடி உரிமைகளை நிலைநாட்டுகிற வாய்ப்பு வந்துச்சு, அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்புகள், அதுக்கான உறுப்புகள், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இவர் சொன்னாரே அம்பேத்கர், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது எப்படி வந்துச்சு, இதுக்குள்ள யார் மூளையில இது உதிச்சிச்சு, அவர் மூளையில ஏன் இது உதிச்சது? ஒரு காந்தி மூளையில உதிச்சிச்சு, நேரு மூளையில உதிச்சிச்சு, அல்லது அம்பேத்கர் மூளையில உதிச்சதுன்னா எப்படி உதிச்சது? எந்த சமூக மெய் நடப்புகள் இந்த சிந்தனைகளை தரும்? அப்ப கடந்த காலத்தில் இந்த மக்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்கள், பல்வேறு வகுப்புகளுக்கு இடையில் நடந்திருக்கக்கூடிய நல மோதல்கள், அந்த நல மோதல்களின் வெளிப்பாடுகள். லெனின் சொல்வாரு, இடறிந்த வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்களின் வரலாறுன்னு சொல்லும் போது, வரலாறு நெடுகிலும் வகுப்புக்கும் வகுப்புக்கும் இடையே, தேசத்துக்கும் தேசத்துக்கும் இடையே நல மோதல்கள் இருக்கின்றன, அவை போராட்டங்களாக வெளிப்படுகின்றன என்று விளக்குவார். அப்ப இங்கு நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள், அந்த போராட்டங்களுடைய சுவடுகள் சட்டத்தில் இடம்பெறுகின்றன.
அந்த சுவடுகளை அப்படி சட்டத்தில் இடம்பெறுவதற்கான அந்த பின்னணியோடு சேர்த்து பார்த்தால் ஒரு கட்டத்தில் முற்போக்கான ஒன்று, வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒன்று, இன்னொரு கட்டத்தில் வளர்ச்சிக்கு உதவாத ஒன்றாக மாறிடுது. அதுவே தடையாயிடுது. நான் முகப்புரையிலிருந்து நான் வர்றேன். ஏன்னா அரசமைப்பு சட்ட முகப்புரை பற்றி நிறைய பெருமையா பேசி இருக்கிறாங்க. குறிப்பா நம்முடைய மனித உரிமை போராளி, முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியர் கிருஷ்ணய்யர் அவர்கள் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்குது பாருங்க அரசமைப்பு சட்டம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இட்ஸ் எ ரெவல்யூஷனரி ஓப்பனிங் என்று சொல்வார். ஒரு புரட்சித்தன்மை வாய்ந்த தொடக்கம். எப்படி? அது ஒரு மிகை வர்ணனையாக கூட இருக்கலாம். ஏன் அதை சொல்றார்? ஏனென்றால் we the people of India என்ன பண்றோம்னா, அவரு வரிசையா சிலவற்றை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியா முடிக்கும் போது give unto ourselves, நம்ம என்ன பண்றோம்? இந்த we the people of India having solemnly resolved to constitute India, அப்ப இந்த மாதிரியான ரிப்பப்ளிக் எல்லாம் சொல்லிட்டு என்னென்ன இலக்குகளை நாம் அடைய விரும்புகிறோம்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றோம்? do hereby adopt, enact and give to ourselves this constitution. இதன் வழியாக இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்று சட்டமாக்கி நமக்கு நாமே அளித்துக் கொள்கிறோம். அப்ப இந்த சட்டம் யார் கொடுத்தா? இது மன்னர் கொடுத்த சட்டம் அல்ல. இது இறைவன் அருளிய சட்டம் அல்ல. இது மனு போன்ற ஒருவர் நமக்கு வழங்கிய சட்டம் அல்ல. லெஜிஸ்லேட்டர் அல்லது லா மேக்கர் என்பவர் சட்டம் இயற்றுகிறவர். அவையில் இருந்து அவர் சட்டத்தை இயற்றுகிறார். ஒருமனதாகவோ பெரும்பான்மை சிறுபான்மை அடிப்படையிலோ அவர் சட்டத்தை இயற்றுகிறார். ஆனால் சட்டத்தை வழங்குவது, அருள்வது, அதுக்கு மேல ஒருத்தர். அந்த மேல ஒருத்தர் யாரா இருந்தாங்க? கடவுளா இருந்தார், அப்புறம் மன்னராக இருந்தார், அல்லது மதக்குருவாக இருந்தார். போப்பரசர் சில சட்டங்களை வழங்கினார். இந்தியாவில் மனு வழங்கிய சட்டம். அப்படி இருந்த ஒரு நாட்டில் தோபார் நாம புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரோம். பழைய சட்டங்கள் பிரித்தானிய அரசு வழங்கிய, ராணியோ ராஜாவோ வழங்கிய சட்டமா இருந்துச்சு. மதகுருமார்கள் வழங்கியதா இருந்துச்சு, மனு வழங்கியதா இருந்துச்சு அதுக்கு முன்னால. ஆனா இதோ பார், இது என்ன சட்டம்னா, இந்திய மக்களாகிய நாம் நமக்கு அளித்துக் கொள்கிற சட்டம். இதுதான் மக்களாட்சி தன்மை. இது ஒரு மக்களாட்சி அரசமைப்பு சட்டம். இதுல என்ன சிக்கல் வருது நமக்கு? இது ஒரு கட்ட வரைக்கும் சரிதான், மக்கள் கொடுத்த சட்டம், எனவே முற்போக்கான சட்டம். ஆனால் நீங்க நுட்பமா ஆராய்ந்து பார்க்கிற போது ஏன் we the people of Indiaன்னு நிக்குது? பீப்புள் ஆஃப் இந்தியான்னா யார்? மக்கள் என்ற சொல்லுக்கு சமூக அறிவியல் விளக்கம் என்ன? நீங்க ஒண்ணு எடுத்துக்கோம். ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பட்டயம் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர், ஐக்கிய நாடுகள் பட்டயம். இந்த பட்டயம் உலகத்தில் யார் இருக்கிறான்னு சொல்லுது? பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். உலக மக்கள் இல்ல, பீப்புள்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஒரு மக்கள் இல்ல, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. தேசம் தேசமா இருக்கிறாங்க, நாடு நாடா இருக்கிறாங்க. எனவே இது மக்கள் இனங்கள், மக்கள் குழுக்கள், மக்கள் சமூகங்கள்.
அல்லது மக்கள் கூட்டங்கள். இந்தியா என்பது ஒரு மக்களை கொண்டதல்ல, ஒரு மக்கள் இனத்தை கொண்டதல்ல. நீங்க ஜாராட்சி கால ருஷ்யா பற்றி என்ன சொன்னாங்கன்னா, எ பிரிசன் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ், மக்கள் இனங்களின் சிறைக்கூடம். சமூக அறிவியலில் மக்கள் என்ற சொல் எதை குறிக்கும்? முதல்ல மனிதர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்திருக்கும் போது இரத்த உறவுகளின் அடிப்படையில் அவர்கள் சேர்ந்திருந்தாங்க. அவர்களுக்குள் ஒரு கருத்து பரிமாற்றம், கருத்து உருவாக்கம் இருந்தது. ஒரு மொழி வழியாக, ரொம்ப ஆரம்ப கட்டத்திலான ஒரு மொழியாக இருந்தது. ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ், அது ஒரு ட்ரைபல் லைஃப், பழங்குடி வாழ்க்கை அல்லது ஆதிவாசி வாழ்க்கை. ஆதிவாசி இவர்களுக்கு ஒரு மக்கள்னு பேர். ரெண்டு ட்ரைப் சேர்ந்தா ரெண்டு மக்கள் இனம் ஆயிடுவாங்க, மக்கள் கூட்டம் ஆயிடுவாங்க. காலப்போக்கில் இந்த இனக்குழுக்கள், பழங்குடிகள் ஒரு இடத்தில் நிலை பெற்று குடியாக மாறி வளர்ந்து வாழத் தொடங்கிய போது அவர்கள் ஒரு மொழியால் இணைக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு இடையில ஒரு பொது மொழி உருவாயிற்று. அந்த பொது மொழி உருவாகி ஒரு நிலப்பகுதியில் அவர்கள் சேர்ந்து வாழ்கிற போது அதுதான் ஒரு தேசிய இனம். மக்கள் என்ற சொல் இப்ப அன்றைக்கு பழங்குடி இனத்தை குறித்த சொல் இப்போது தேசிய இனத்தை குறிக்கும் சொல்லாக மாறியது. இப்ப நம்ம தமிழ் மக்கள், தமிழ் இனம், தமிழ் தேசிய இனம் என்றெல்லாம் சொல்றோம்ல, நமக்கு ஒரு ஆவணம் இருக்கு, வரலாற்று ஆவணம். இது எப்படி தொடங்கியது? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். தமிழ் பேசுகிற ஒரு நிலப்பரப்பு, அதுக்கு எல்லை. இதுதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய தொடக்கம், மொழிவழி சமூகத்தினுடைய தொடக்கம். மொழிவழி சமூகத்திற்கான மறுபெயர் தான் தேசிய இனம். மொழிவழி சமூகமாக மட்டுமில்லை, ஒரு மொழிவழி நிலப்பரப்பில், ஆட்சி புலத்தில், லாங்குவேஜ் அண்ட் டெரிட்டரி. அந்த டெரிட்டரியில அந்த லாங்குவேஜோட வாழும்போது அவர்களுக்கென்று சில விழுமியங்கள், இதை செய்யலாம், செய்யக்கூடாது, இது வேண்டியது, இது வேண்டாது, இது விரும்பத்தக்கது, இது வெறுக்கத்தக்கது, அது மாதிரியான பழக்க வழக்கம் இதெல்லாம் வரும்போது அதுதான் ஒரு தேசிய இனத்தினுடைய தொடக்கம் உருவாகும். 1914 வாக்கில் காந்தியார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகிற வழியில், ஆண்டு மட்டும் எனக்கு சரியா நினைவில், 12 கூட இருக்கலாம், அவரிடம் ஒரு செய்தியாளர் கேட்கிறார், இந்தியாவில் இந்த மாதிரி ஒரே மொழி பேசுகிற மக்கள் அல்ல, பல்வேறு மொழி பேசுகிறார்கள். அப்படி இருக்கிற இடத்துல நீங்க எப்படி அந்த மக்களுடைய உரிமையை நிலைநாட்ட போறீங்க? எப்படி அவர்களுடைய விடுமையை, அப்போ பயன்படுத்தின வார்த்தை வந்து இண்டிபெண்டன்ஸ், அதுதான் நான் விடுமைங்கிறேன். நாம் அதை எப்படி அடைய போறீங்க? அப்ப காந்தி சொன்னார், எனக்கு தெரியும், இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டிஸ், பல்வேறு மொழிவழி சமூகங்களை, மொழிவழி சமுதாயங்களை கொண்டதாக இருக்கிறது. அப்ப இந்த நிருபர் கேட்கிறார், இந்த மொழிவழி சமுதாயங்களுக்கு நீங்கள் என்ன கேட்கிறீங்க? ஏன் நாங்க விடுதலை கேட்கிறோம்? எவ்வளவு விடுதலை வேணும்? எவ்வளவு விடுமை வேணும்? எவ்வளவு சுதந்திரம் வேணும்? இப்ப காந்தி சொன்னார், இந்தியாவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வேணும்னு சொன்னார். இந்தியாவுக்கு சுதந்திரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு இந்த மொழிவழி சமுதாயங்களுக்கும் விடுதலை வேண்டும். இந்த மொழிவழி சமுதாயங்களை நம்ம இந்த இன்னைக்கு மார்க்சிய கண்ணோட்டத்தில் தேசிய இனம்ங்கிறோம், ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மொழிவழி சமுதாயங்களுக்கு முதல் அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் தான் 18ஆம் ஆண்டு நாக்பூர் மாநாட்டில் வந்து கட்சி அமைப்பை முதல்ல மாத்து.
பி த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு மேக். நீ எந்த மாற்றத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை நீ முதல்ல நடைமுறைப்படுத்து. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திரம், கேரளம்னு மொழி வழி அமைப்பாக உருவாக்கின. இப்ப தெரியுது இந்தியா ஒரு பீப்புளை கொண்ட நாடு அல்ல. இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் நேஷன்ஸ், வேரியஸ் பீப்புள்ஸ். அப்ப இந்தியா, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்பது என்ன? மன்னர் இல்ல, மத தலைவர் இல்ல, அயலான் இல்ல, இந்த நாட்டு மக்கள் நாம் சொல்றோம். அந்த அளவில் அது நல்லது. ஆனால் ஒரு மக்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்துகிற போது அது அல்லதாயிடுது. அது நல்லதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏனென்றால் நம்ம ஒன்றும் அன்னைக்கு இருந்த சொற்களை பற்றி மட்டும் வச்சு பேசல, இவ்வளவு காலத்திய அனுபவத்தை இணைத்து பேசுறோம். இந்த அனுபவம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்குதுன்னா, ஒரு பஞ்சார கூடைக்குள் எல்லா தேசிய இனங்களையும் மொழிகளையும் போட்டு அடக்கி வைக்கிற ஒரு முயற்சி இந்தியாங்கிற பேர்லயோ இந்து மதம்ங்கிற பேர்லயோ இந்த முயற்சி நடக்குது. இந்தியாவை ஒரு தேசமாகவே அன்னைக்கு குறிக்கல. ஆனா இப்ப அந்த முயற்சி நடக்குது. அதைத்தான் தேசியம், தேசப்பற்று, தேசிய முன்னணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய இறைமை, தேசிய ஒருமைப்பாடு, தேசிய மொழி, தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் வந்து போச்சு. இந்தியாவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் தகுதி இருக்கு. பல தேசங்கள் கொண்டது, பல மொழி பேசுகிற பல நாடுகளை உள்ளடக்கியது. அதை மறுக்கிறது. ஏன்னா நம்ம தோழர்கள் பல நேரத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்தியாவில் தேசிய ஒடுக்குமுறை இருக்கா? எந்த தேசியத்தை அடக்கியா இருக்கும்? எங்க இருக்கு தேசிய ஒடுக்கு? முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒடுக்குமுறை எங்கு தொடங்குகிறது என்றால் அடையாள மறுப்பில் தொடங்குகிறது. நான் அடையாளங்கிறது சிம்பல் இல்லை, நான் சொல்றது ஐடென்டிட்டி. ஒரு தொழிலாளியை, ஒரு கூலி தொழிலாளியை நீங்கள் தொழிலாளியாக அறிந்தேற்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அறிந்தேற்றால் அவனுக்கு கூட்டு பேர உரிமை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளணும். அந்த கூட்டு பேர உரிமையை ஒப்புக்கொண்டால் அந்த கூட்டு பேர உரிமையை செயல்படுத்துவதற்கு அவன் சங்கம் சேருகிற உரிமையை ஒத்துக்கொள்ளணும். அவன் சங்கம் சேருகிற உரிமையை நீங்கள் ஒத்துக்கொண்டால் அந்த சங்கம் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபடுகிற உரிமையை ஒத்துக்கொள்ளணும். நம்ம கீழ வெண்மணியில் என்ன பார்த்தோம்? விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சேர்கிற உரிமையை நிலக்கிழார்கள் மறுத்தார்கள். அரசு, காவல்துறை துணையோடு மறுத்தார்கள். மீறி அந்த உரிமையை நிலைநாட்ட முயன்ற போது உயிரோடு வைத்து கொளுத்தினார்கள். எங்க தொடங்குனிச்சது? அவங்க விவசாய தொழிலாளர்கள் என்பதை அங்கீகரிக்க மறுப்பதில் தொடங்கியது. விவசாய தொழிலாளின்னு அங்கீகரிச்சா மனிதன் அங்கீகரிக்கணும். மனிதன் அங்கீகரிச்சாச்சுன்னா மனித உரிமைகள் வந்துடும். எனவே மனிதன் ஒத்துக்கூடாது. அந்த அடையாள மறுப்பு, முகவரி மறுப்பு, நல்ல தமிழ்ல சொன்னா ஓர்மை மறுப்பு. அந்த அடையாளத்தில் அவர்கள் ஒன்று சேர்ற, அதான் ஓர்மை, ஐடென்டிட்டி. இந்த ஓர்மை மறுப்பு இதுதான் ஒடுக்குமுறையினுடைய தொடக்கம். இதுல இருந்தா மற்றதெல்லாம் வரும். We the people of India என்பது தமிழ் மக்கள் என்ற ஓர்மையை மறுக்கிறது. இங்கு இந்திய மக்கள் உண்டே தவிர தமிழ் மக்கள், தெலுங்கு மக்கள், மலையாள மக்கள், வங்காளி மக்கள், பீகாரி மக்கள், இந்தி மக்கள் கிடையாது. முகப்புரை அப்படிதான் தொடங்குது. இது ஒரு அடையாள மறுப்பு, முகவரி மறுப்பு. நம்ம அடிக்கடி பாலத்தீனம் பற்றி பேசுகிற பொழுதெல்லாம்
நான் சொல்லியிருக்கேன். பாலத்தீனர்கள் மீதான ஒடுக்குமுறையை ஜயோனிசம் எங்கிருந்து தொடங்கியது? யூத தேசியம், யூதர்களுக்கான ஒரு தேசம், அது அவருடைய தாயகம், அதை மீட்க வேண்டும். இதை மீட்கும் கருத்து, இதற்கான கொள்கை, அந்த சயோனிசம் என்கிற கருத்து, அதனுடைய தொடக்கம் என்ன? என்ன தொடக்கம்னா, பாலத்தீனர்கள் என்று யாரும் இல்லை என்பதுதான் தொடங்கும். அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் கூட்டம் ஒரு நிலப்பரப்பில் இருக்கிறது. இது மிகவும் உலகம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு உண்மை. ஆனா இதை எப்படி மறுக்கணும்? அப்படி இல்லை. தியோடார் ஹெர்சல் தலைமையில ஜயோனிஸ்ட் ப்ராஜெக்டை தொடங்கின போது அவங்க என்ன பண்ணாங்களா, இந்த ஜயோனிஸ்டுகளை பாலத்தீன நிலப்பரப்புக்கு அனுப்பி, அங்க யார் இருக்கா, எவ்வளவு தூரம் அது ஆளற்ற நிலமாக இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஒரு முழக்கம், ஜயோனிசத்தினுடைய முழக்கம் என்னன்னா, a land without people for a people without land. நிலமில்லாத மக்களுக்கு மக்கள் இல்லாத ஒரு நிலம். மக்கள் இல்லை. எங்க இல்ல? பாலத்தீனத்துல இல்ல. வேற யாரோ இருக்கிறாங்களே. சர்ச்சில் சொன்னார், யாரோ இருக்கிறாங்க, தேர் சப்ஹியூமன். அவங்க மனிதத்தன்மைக்கு கீழே வர்றாங்க. அவங்க மனிதர்களா நம்ம மதிக்க வேண்டியதில்லை. காட்டுல சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்கிறது இல்லையா, அது போல 2 கால் விலங்குகள் இருக்காங்க. பலஸ்தீனியர்கள் ஒத்துக்கிட்டா அது ஒரு தேசம் ஆயிடும், ஒரு மக்கள் கூட்டம் ஆயிடும். கோல்டாயருடைய மெயின் கேஃப் புத்தகத்துல பாலத்தீனர்களை பற்றி எங்கு எழுத வேண்டிய தேவை வந்தாலும் அவங்க என்ன எழுதுவாங்கன்னா, so called Palestinians, பாலத்தீனர்கள் எனப்படுவோர், பாலத்தீனர்கள் என்று அழைக்கப்படுகிற கூட்டம். முதல்ல அந்த ஆஸ்லோ உடன்படிக்கையில தான் பாலத்தீன விடுதலை அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்தி பாலத்தீனன்னு ஏதோ இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது உரிமையோடு இருக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து எங்க வந்து நிக்குது? அது காசாவில் மீண்டும் போர் ஆரம்பிச்சுட்டான். மீண்டும் இனவழிப்பு போர் நடக்க தொடங்கிடுச்சு. இதனுடைய தொடக்கம் என்னன்னா, பாலத்தீன முகவரியை மறுத்தல், பாலத்தீனர் என்ற ஓர்மையை, இன ஓர்மையை மறுத்தல், இதிலிருந்து ஆரம்பமானுச்சு. இந்த இன ஓர்மையை மறுத்தல் என்பது அவ்வளவு எளிய செய்தி அல்ல. இன்றைக்கும் வல்லரசியம் இந்த முறையை கையாளுது. செவ்விந்தியர்களுடைய இன ஓர்மையை மறுத்துதான் வெள்ளையர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க. அடிமை முறை என்பது அந்த மக்களுடைய ஓர்மையை மறுத்துச்சு. இது வெறும் இந்த முகப்புரையோட நிற்கிற செய்தி இல்லை. முகப்புரைக்குள்ளே இன்னும் ஒன்றை நான் முக்கியமா சொல்லணும். இந்த முகப்புரை தொடங்குகிற போது இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த முகப்புரையை அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள்கள் பற்றிய ஒரு தீர்மானம் என்று நேரு எழுதினார். அந்த தீர்மானம் தான் இதா மாறினுச்சு. அப்படி மாறின இந்த இதுல அவங்க முதல்ல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign democratic republic, இறைமை கொண்ட குடியாட்சிய குடியரசு, ஜனநாயக குடியரசு, அதை அமைக்க விரும்புகிறோம். அதனுடைய குடிமக்கள் அனைவருக்கும் நீதி, சமூக, பொருளியல், அரசியல் நீதி, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். அப்ப சிந்தனை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், வெளியிடுகிற சுதந்திரம், நம்பிக்கை, சமய சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம், அப்புறம் தகுநிலை, வாய்ப்பு, சமத்துவம், and to promote among them all, அவர்களிடையே fraternity, தோழமையை வளர்த்தல், assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னா,
நெருக்கடி காலத்தில், அதாவது மனிதர்கள் மக்கள் தமக்குத்தாங்குமே அளித்து கொண்ட இந்த சட்டத்தை இதை மாற்றுவதில், திருத்துவதில், இதை செயல்படுத்துவதில் மக்களுக்கு தொடர்ந்து பங்கு இருக்கணும். தொடர்ந்து மக்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் குடியாட்சிய உரிமைகளை தூய்க்கக்கூடிய நிலையில் இருக்கணும். இந்த சட்டத்தில் அரசாங்கம் ஒரு திருத்தம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அந்த திருத்தம் விவாதத்திற்கு வந்து சிஏஏ பற்றி நம்மெல்லாம் விவாதிச்சோம், போராடணும். குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி அதுபோல ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா தான் அது மக்கள் ஆட்சி, குடியாட்சியம், குடிமக்கள் கருத்து சொல்ற வாய்ப்பு. இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க, 75ல நெருக்கடியை அறிவித்த பிறகு 76ல் இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்தினாங்க. முந்தி ஒரு வகுப்புல நான் வந்து அந்த திருத்தங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கிறேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு இந்திரா காந்தி கான்ஸ்டிடியூஷன். இந்திரா அரசமைப்பு சட்டமாக மாத்திட்டாங்க. அவ்வளவு திருத்தம். 42ன்னு ஒரு திருத்தத்துக்குள்ள நிறைய விதிகள் திருத்தப்பட்டுச்சு. அந்த விதிகள் திருத்தப்பட்டதிலேயே முக்கியமான ஒரு திருத்தம் என்னன்னா இந்த முகப்புரையில் செய்யப்பட்ட திருத்தம். பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் ஆனிச்சு. ஒரு நேரத்தில் பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணலாமா கூடாதா என்பது பற்றி ஒரு கருத்து போராட்டம் நடந்துச்சு. 73 வரைக்கும் பிரியாம்பிள்லாம் அமெண்ட் பண்ண முடியாது, அரசமைப்பு சட்டத்தில் திருத்த விதிகளை பயன்படுத்தி எதை வேணாலும் திருத்திட முடியாது. பிரியாம்பிள்லாம் வந்து அதுல தேதி போட்டிருக்குல்ல, 1949 நவம்பர் 26ஆம் நாள் என்று தேதி போட்டாச்சு. அப்ப திருத்தினா என்ன ஆகும்? அந்த தேதியில செஞ்சதா சொல்றதா அர்த்தம். நீங்க திருத்தீங்கன்னா தேதி உட்பட மாத்திரணும். முகப்புரையில நீங்க என்ன பண்ணணும்னா இந்த தேதியில ஏற்கப்பட்டதில்லை, இந்த தேதியில ஏற்கப்படும். 76ல இந்த தேதியில நாங்கள் இப்படி ஒரு முன்னுரையை சேர்க்கிறோம்னு சொல்லணும். ஆனால் அந்த தேதி அப்படியே இருக்கும். 49 நவம்பர் 26 மாற்றப்படாமலே நீங்க மேல வார்த்தைகளை மாத்திக்கிறோம். அப்படி செய்யப்பட்ட ஒரு திருத்தம் தான் இந்த சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கை மாற்றி சாவரின் செக்குலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். குடியரசு வந்து இறைமை கொண்ட குடியரசு மட்டுமல்ல, என்னென்ன குடியரசா இருக்கு? சமயச்சார்பற்ற குடியரசு. நான் சொல்றது சமயச்சார்பற்றது நம்ம ஊர் மொழிபெயர்ப்பு சரி இருக்கட்டும். சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இப்போ இறைமை கொண்ட குடியாட்சிய அல்லது சோசியலிச அல்லது சமதர்ம, எந்த வார்த்தை பிடிக்குமோ அதை வச்சுங்க. செக்குலர் உலகியம்னு அர்த்தம், இவ்வுலகியம்னு அர்த்தம் செக்குலர்னா. சரி பரவாயில்ல, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு, குடியாட்சிய குடியரசாக மாத்துறாங்க. எப்ப மாத்தினதா எழுதியிருக்குது கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு 100-200 வருஷம் கழிச்சு ஒரு ஆராய்ச்சி மாணவன் இந்த முகப்புரை எப்போ எழுதப்பட்டதுன்னு பார்த்தா 49 நவம்பர் 26ஆம் நாள்னு படிப்பான். ஆனா 49 நவம்பர் 26ஆம் நாள் எழுதப்பட்ட சட்டத்துல சோசியலிஸ்ட் செக்குலர் இல்லை, சேர்த்துக்கிட்டாங்க. அதை விட முக்கியமாக இது என்ன நோக்கத்தோட செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நீங்க இன்னொன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த செக்குலர் என்பதும் டெமோக்ராட்டிக் என்பதும் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடித்தள கற்களில் உண்டு. அதெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்ல, அடிப்படை கட்டமைப்புல ஒரு அங்கம் என்று சேர்த்தாங்கன்னா, அந்த கேசவானந்த பாரதி வழக்கில் இன்னொரு அடிப்படை கல் சொல்லியிருந்தாங்க. அடிப்படை கட்டமைப்புல ஒரு பகுதி. அது என்னது? அது அந்த அடிக்கல் என்ன? அதுதான் ஃபெடரல். ஆனா இங்க ஃபெடரல்ங்கிற திருத்தம் இல்லை, கூட்டாட்சி குடியரசுன்னு திருத்தல். அவங்க அவ்வளவு எதிராக இருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இன்னைக்கு மோடி இருக்கிற மாதிரி அன்னைக்கு அவங்க வந்து கூட்டாட்சிக்கு எதிராளியா இருந்தாங்க. சரி, அதை விட முக்கியம் நான் சொல்ல போற இன்னொரு திருத்தம்,
இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் சொல்லி அக்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், தனிமாந்தரின் கண்ணியத்தை உறுதி செய்யணும். இன்னொன்னு என்னத்தை உறுதி செய்யணும்? அண்ட் தி யூனிட்டி ஆஃப் தி நேஷன். இப்ப அம்பேத்கர் இந்த அரசமைப்பு முகப்புரையில வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்வதை வி தி நேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும்னு சொன்ன போது அது எங்கேயா இருக்கு தேசம்? தேர் இஸ் நோ ரிலீஜன் கால்டு ஹிந்து அண்ட் நோ நேஷன் கால்டு இந்தியா என்று பதில் சொல்லிட்டார். தேசமாகணும்னு ஆசைப்படுங்க. நீங்கள் 4 வர்ணங்களையும் 4000 சாதிகளையும் வைத்துக்கொண்டு எப்படி தேசமாக முடியும்? அதனால தேசமே இல்லட்ட. ஆனால் இந்த ஒரு இடத்தில் மட்டும் அன்னைக்கு தேசம் இடம்பெற்றது. இது சரி, அவ்வளவு சமூக அறிவியல் துல்லியத்தோட இல்ல, பொதுவா நாட்டை குறிக்கிற ஒரு சொல் என்று வச்சுக்கலாம். ஆனால் தி யூனிட்டி ஆஃப் த நேஷன் தான் ஒரிஜினலா இருந்துச்சு, தேசத்தின் ஒற்றுமை. ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு திருத்தம் கொண்டு வராங்க 42வது திருத்தத்துல, அண்ட் இன்டெகிரிட்டின்னு சேர்த்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தம். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். நாடு ஒற்றுமையா இருக்கணும், உலகம் ஒற்றுமையா இருக்கணும், தொழிலாளர்கள் ஒற்றுமையா இருக்கணும், உழவர்கள் ஒற்றுமையா இருக்கணும், ஊர் ஒற்றுமையா இருக்கணும், இதெல்லாம் ஒற்றுமை. ஆனால் ஒற்றுமையோடு இன்னொன்று கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அது என்னது? இன்டெகிரிட்டி. சரி, ஒருமைப்பாடுன்னு இதை மொழிபெயர்க்கலாம். இந்த ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கு என்ன வேறுபாடு? தேசிய ஒருமைப்பாடுங்கிறாங்க. இன்டெகிரிட்டினா கட்டுக்கோப்பு. இப்ப ஒரு மனிதனுடைய உடலில் அவனுக்கு இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இன்டெகிரல் பார்ட்ஸ். இப்ப நம்ம தோழர்கள் அடிக்கடி சொல்றாங்கல்ல, காஷ்மீர் இஸ் an integral part of India. இந்தியாவினுடைய ஒருமைப்பட்ட பகுதி, அதாவது பிரிக்க முடியாத பகுதி. பிரிச்சாச்சுன்னா இந்தியா இருக்காது. உங்க தலை இருக்குல்ல, இட் இஸ் an integral part of you. நகம் அப்படி இல்லை, நகத்தை வெட்டி போட்டுக்கலாம். ஆனா தலையை வெட்டி போட்டுட்டா நீங்க இருக்க மாட்டீங்க. அதான் இன்டெகிரல். தேசத்தின் ஒற்றுமையை மட்டும் இல்ல, தேசத்தின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்யணும். அதுக்காக தான் உங்களுக்கு நாங்க லிபர்ட்டி கொடுக்குறோம், ஈக்வாலிட்டி கொடுக்குறோம், ஃப்ரெட்டர்னிட்டி கொடுக்குறோம், எல்லாம் சொல்றோம். சரி, இந்த லிபர்ட்டினா என்ன, அல்லது ஈக்வாலிட்டின்னு எதை சொல்றாங்க, ஃப்ரெட்டர்னிட்டின்னு எதை சொல்றாங்க, நம்ம தனியா விரிவா பார்க்கணும். இந்த ஜஸ்டிஸ்ங்கிறது என்ன? இப்போ வெறும் அந்த சொற்களை மட்டும் வைத்தல்ல, அதை பற்றி நடந்த அரசமைப்பு பேரவை விவாதங்கள் இருக்கு, முகப்புரை பற்றி நடந்த விவாதங்கள், ஒவ்வொரு சொல்லையும் பற்றி நடந்த விவாதங்கள், அதில் அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கள், இப்படி எல்லாம் இருக்கு. இது நம்ம இன்னொரு தடவை பின்னால பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இன்டெகிரிட்டின்னு சொன்னதோடு அவங்க நிறுத்தல. அரசமைப்பு சட்ட உறுப்புகள் பார்ட் 1 இருக்கு. பார்ட் 1ல 4 உறுப்பு இருக்கு. ஒன்னு ஆர்டிகல் 1லயே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா இருக்கணும்னு வாதிட்டாங்க. இல்ல பாரத் தான் இருக்கணும்னாங்க. கடைசியா அம்பேத்கர் ஒரு சமரச தீர்வாக இந்தியா தட் இஸ் பாரத்னாரு. அப்புறம் இது ஒன்றியமா கூட்டரசா ஃபெடரலா, ஒரு உறுப்பினர் இப்படி கூட சொன்னார், இந்த என்னது யூனியன் ஆஃப் சோசியலிஸ்ட் இந்தியன் ரிப்பப்ளிக்ஸ், யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் மாதிரி நம்ம பேர் வச்சுக்கலாம்னு. அதை ஒத்துக்கல மச்ச பேர். அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். அந்த கூட்டாட்சி அமைப்பா ஒற்றையாட்சி அமைப்பா, ஒற்றையாட்சி சாயல் உள்ள கூட்டாட்சியா, கூட்டாட்சி சாயல் உள்ள ஒற்றையாட்சியா, இது எந்த அளவுக்கு நம்முடைய போராட்டத்திற்கு பயன்படக்கூடியது, இதை எப்படியெல்லாம் திருத்தி அமைக்க முடியும், இது தனி. ஆனால் என்ன முக்கியம்னா, இந்த உறுப்பு 1ல் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறத பத்தி நிறைய விவாதம் நடந்திருக்கு.
முதல்ல பாரதம் என்ற பெயர் அது ஒரு புராண கட்டுக்கதையின் அடிப்படையிலான பெயர். அதை ஒரு வரலாற்று பெயர் என்று சொல்லி இந்துத்துவ ஆற்றல்கள் வலியுறுத்தி ஏற்றுக்க சொல்றாங்க. இல்ல இந்தியான்னு நிலகாரம் கொடுத்த பேரு, செக்குலரா இருக்கிற நேம், மதத்துக்கு நிலை, எனவே அதை வச்சுக்கலாம்னு பார்த்துடுறாங்க. கடைசியா சமரசமா 2 பேர் கொண்ட இந்தியா தட் இஸ் பாரத் ஆகிட்டாங்க. கடைசியா மோடி வந்த பிறகு இந்தியா காணாம போச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கு பேர் என்ன இப்ப? பாரத் ஸ்டேட் பேங்க். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பேரு? பாரத் கி கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டுக்கு என்ன பேரு? மதுரை மாநாட்டில் இந்தியில என்ன எழுதுவாங்க? பாரத் கி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்ஸ்வாதி. இந்தியாங்கிற பேரை காட்டி பாரத்ங்கிற பேர் அவர்களுக்கு இந்த இன்டெகிரிட்டிக்கு பொருத்தமா இருக்கு. இது ஒரு மதம் சார்ந்த, புராணம் சார்ந்த, சனாதனம் சார்ந்த இன்டெகிரிட்டி. அதான் அவங்க இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன்ங்கிறாங்க. ரொம்ப முக்கியமா ஒண்ணு பார்க்கணும். இது என்னமா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது தவிர யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்ஸுக்கான பட்டியல் முதல் அட்டவணையில் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டேட்னா என்ன? சமூக அறிவியல் கண்ணோட்டத்தில் ஸ்டேட்னா என்ன? அரசு. ஏன் நம்ம அதை மாநிலம்ங்கிறோம்? அரச மாநிலம். குறுநிலம் இல்லை, அதுக்குன்னு ஒரு சாவரிட்டி இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஒத்துக்குதா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போகல. நமக்கு வெளியே என்ன பேசு? வாட் இஸ் எ ஸ்டேட்? ஸ்டேட்னா அரசு, அதாவது மக்கள், நிலப்பரப்பு, ஆட்சி. பீப்புள், டெரிட்டரி அண்ட் கவர்மெண்ட். இதானே? அப்ப இந்த தகுதிகளோடு இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ் என்னன்னா, லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷனுக்கு பிறகு, மொழிவழி மறுசீரமைப்புக்கு பிறகு ஒவ்வொன்றும் ஒரு மொழிவழி பகுதி. தமிழ்நாடு என்றுதான் பேரு. இது கலப்பு நாடு கிடையாது. அப்ப இதுதான் தேசம். மலையாள தேசம். கேரளம் மலையாளிகளுடைய மாத்ருபூமி என்று இஎம்எஸ் புத்தகம் எழுதுகிறாரே. தெலுங்கு தேசம் என்று ராமராவ் பேர் இருக்கிறார் கட்சிக்கு. விஷாலாந்திரத்தில் மக்கள் ராஜ்யம், மக்கள், தெலுங்கு மக்களுடைய ராஜ்யம், கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த முழக்கம். அப்படித்தான் எல்லா இடத்திலும் நடந்துச்சு. மகாராஷ்டிரம், ராஷ்டிரம், ராஷ்டிரம்னா தேசம். அது மகர்களின் தேசமோ அல்லது மராத்தியர்களின் தேசமோ, அது ஒரு தேசம். அப்ப ஸ்டேட் எது? இங்க ஸ்டேட் எதுன்னா இந்தியா தான் ஸ்டேட். எப்படி பெரிய முரண்பாடு பாருங்க. இந்தியா என்பது இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் நேஷன்ஸ். இந்தியா என்பது தேசங்களை உள்ளடக்கிய ஒரு அரசு. பிரித்தானிய அரசு போல, இலங்கை அரசு போல இந்திய அரசு. ஆனா மாத்தி என்ன பண்ணிட்டாங்க? இந்தியா தான் தேசம், இதெல்லாம் ஸ்டேட். தமிழ் தேசம் இல்லை, இது மாநிலம். தெலுங்கு தேசம் அல்ல, அது ஆந்திர மாநிலம். கேரளா தேசம் அல்ல, அது கேரள மாநிலம். அப்படியே புரட்டியாச்சு. அரசை தேசமாக்கி தேசங்களை அரசுகளாக்கிட்டாங்க. அந்த அரசுகளையும் இறைமையை அங்கீகரிக்காமல் எங்க கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க? மாநிலங்கள், மாகாணங்கள். இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு வசதியா ஜன்பத் மண்டலங்கள் ஆக்கணும். ஒரு தேசம் ஒரு தேர்தல் வந்துருச்சுன்னா இந்தியா தான் தேசம். இதெல்லாம் தேர்தல் தொகுதிகள், அவ்வளவுதான். இதுதான் இங்க இந்திய அரசமைப்பினுடைய மறுப்பு. அதுல கடைசியா ஒன்று மட்டும் நான் சொல்றேன். ஈக்வாலிட்டி. என்ன சொல்றாங்க? லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. லிபர்ட்டினா நல்ல தமிழ்ல தன்னுரிமை. சரி, நல்ல தமிழ் வேண்டாம்னா சுதந்திரம், ஏதோ ஒரு பேர் வச்சுக்குவோம். ரைட்.
அடுத்து ஈக்வாலிட்டி, சமத்துவம், நிகர்மை. சமத்துவம்னா யாருக்கு யாருக்கும் நிகர்மை, யாருக்கும் யாருக்கும் இடையிலான நிகர்மை. இது பணக்காரனுக்கும் ஏழைக்குமான நிகர்மை. ரெண்டு பேர்ல யார் வேணாலும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கலாம், யார் வேணாலும் குடிசை போட்டு குடியிருந்துக்கலாம். அது நிகர்மை. ஈக்வாலிட்டி ஆஃப் லிவிங் கொடுத்தாச்சு, என்ன வேணாலும் பண்ணிக்க. நீ யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம், 10 கோடி செலவு பண்ண முடிஞ்சாலும் நிக்கலாம், நீ 10 ரூபாய்க்கு துண்டறிக்கை அடிக்கிறதா இருந்தாலும் நிக்கலாம். உடைமை உறவுகள் முதலாளித்துவ ஜனநாயகத்தை சம்பிரதாயமாக்கி விடுகின்றன லெனின் சொன்னார். அம்பேத்கர் அவருடைய அரசமைப்பு பேரவையினுடைய நிறைவுரையில சொன்னார், இது வெறும் அரசியல் ஜனநாயகம், ஆளுக்கு ஒரு ஓட்டு என்ற ஜனநாயகம், சமூக ஜனநாயகம் இல்லை என்றால் இது அர்த்தமற்றதாகிவிடும், பொருளற்றதாகிவிடும். பொருளியல் ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் இந்த அரசியல் சமத்துவத்தை நாம் நிறுவி இருக்கிறோம். அதனால்தான் அவர் கடைசியில் சொன்னார், சாணி குவியலின் மீது கட்டப்பட்ட அரசமைப்பாக இந்திய அரசமைப்பு இருக்கு. சாணி குவியலின் மீது கட்டப்பட்ட மாளிகை தான் இந்திய ஜனநாயகம். சரி, ரொம்ப கூர்மையா பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்க எல்லோரும் பார்க்க விட்டது இந்த மற்ற ஈக்குவாலிட்டிக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்கலாம். அரசமைப்பு சட்டத்தினுடைய 14வது உறுப்பு ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எதையெல்லாம் காட்டி சமத்துவத்தை மறுக்க கூடாது, சாதியை காட்டி மறுக்க கூடாது, மதத்தை காட்டி மறுக்க கூடாது, பிற பிடத்தை காட்டி மறுக்க கூடாது. ஆனால் எது இந்த பட்டியல்ல இல்லைன்னா மொழி இல்லை. மொழி அதுல இடம் பெற்றுச்சுன்னா 17வது பகுதியில இந்தியை நீங்கள் ஆட்சி மொழியாக்க முடியாது, ஆங்கிலத்தை நீங்கள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற மொழியாக்க முடியாது, சமஸ்கிருதத்தை தனிச்சலுகை பெற வேண்டிய மொழியாக மாற்ற முடியாது. நீங்க மொழிகளின் பட்டியல் ஒண்ணு கொடுத்திருக்கிறீங்க கான்ஸ்டிடியூஷன்ல, கடைசியில ஒரு அட்டவணை, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். என்ன லாங்குவேஜஸ்? நேஷனல் லாங்குவேஜஸா, ரீஜனல் லாங்குவேஜஸா, பீப்புள்ஸ் லாங்குவேஜஸா, என்னது? சிந்தி மாகாணம் இந்தியாவில் இல்ல, ஆனா பட்டியல்ல சிந்தி மொழி இருக்கு. எப்படி வந்துச்சு? யாருக்காக அதை சேர்த்தீங்க? அப்ப 7 கோடி மக்கள் பேசுகிற மொழிக்கும் அந்த மொழிக்கென்று பேசுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு மொழிக்கும் ஒரே தகுநிலை. ஆனால் இந்த மொழிகள் நீங்கள் உள்ள சட்ட விதிகள்ல போனீங்கன்னா ஆட்சி மொழியாகவோ நீதிமொழியாகவோ எதுக்கு இணையாக முடியாது, ஒன்றுக்கு ஒன்று நிகர் அல்ல, சமம் அல்ல. உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் ஆங்கிலமும் இந்தியுமே சமம் இல்லை. சட்டத்தின் மொழி எதுன்னா ஆங்கிலம் தான், பேரை மட்டும் நீ அது இதுன்னு வச்சுக்கலாம், ஆனா உள்ள எல்லாமே ஆங்கிலம் தான். ஏன்னா ஆங்கிலம் மேட்டுக்குடியினருக்கு வசதியான ஒரு மொழி. அது சிறுபான்மையினரை நீதியின் தாழ்வாரங்களிலிருந்து விலக்கி நிறுத்துவதற்கு ஆங்கிலம் சிறந்த கருவி. இருமொழி இருமொழிங்கிறாங்க. இருமொழினா என்ன? இருமொழி தமிழும் ஆங்கிலமும். தமிழ் என்ன, ஆங்கிலம் என்ன? தமிழ் தாய்மொழி என்பதற்கும் ஆங்கிலம் அயல்மொழி என்பதற்கும் நீங்கள் காட்டுகிற வேறுபாடு என்ன? இந்த ரெண்டில் எது கல்வி மொழி? இந்த ரெண்டில் எது பயிற்று மொழி? எது முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி? எது இரண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி? இதையெல்லாம் தெளிவுபடுத்தாமல் 2 மொழியா 3 மொழியா 5 மொழியா என்று பேசுவதில் என்ன பொருள் இருக்கு? மொழிகளின் சமத்துவம் இல்லைன்னா எப்படி சாதிகளுக்கிடையே சமத்துவம் வரும்? எப்படி வாழும் நிலப்பரப்புகளுக்கு இடையிலே சமத்துவம் வரும்? ஆக இது மொழிகளின் ஓர்மையை, தேசிய இனத்தின் ஓர்மையை, மக்களினத்தின் ஓர்மையை, இந்த அடையாளங்களை மறுப்பதிலிருந்து இந்த அரசமைப்பு சட்டம் தொடங்கும். மற்ற கூறுகள் நம்ம தனியா அப்புறம் பேசலாம். அதனால்தான் இது தேசிய ஒடுக்குமுறையின் ஆவணமாக இது இருக்கிறது. இது ஒரு அடிமை முறி, தேசங்களின் அடிமை முறி என்று நாம் சொல்வதனுடைய நோக்கமே தான். ஆனா அதே நேரத்தில் இந்த அடிமை முறிக்குள்
அதை எதிர்த்து போராடுவதற்கான உரிமை கூறுகள் இருப்பதால் தான் நாம் நல்லனவும் அல்லனவும் பற்றி பேசும். அதனால இதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல இன்னும் விரிவுபடுத்துவோம். இந்த சட்ட திருத்தங்கள் என்ன வந்திருக்கு, ஏன் அல்ல, இதை பற்றி என்ன பார்வைகள் இருந்துச்சு என்பதையெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம்.